கதிரேசனின் பட்டண பயணம். ஒரு சிறுகதை. வாசிப்பது ஃபாத்திமா ருக்மணி. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கதிரேசன் கல்லூரி படிப்பை தொடர விருப்பப்பட்டான். அவனுக்கு லா அல்லது சட்டம் படிக்க ஆசை. எனவே பட்டணத்தில் உள்ள லா காலேஜில் சேர்ந்து படிக்கலாம் என்று தன் தந்தையிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான். தந்தையும் சரி என்று சொல்லி ஒரு நாள் பட்டணம் சென்று எந்த கல்லூரியில் இருக்கின்றன, எங்கு சேர்ந்து படித்தால் சரி என்று பார்த்து வர பட்டணம் புறப்பட்டனர். கதிரேசனும் தன் தந்தையும் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் சென்று சென்னை பட்டணம் செல்ல திட்டமிட்டனர். எனவே சென்னை செல்லும் ரயில் வண்டியை பார்த்து தம் பயணத்தை தொடங்கினர். மறுநாள் காலையில் இருவரும் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினர். வண்டியிலிருந்து இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்த கதிர் நீளமான ரயில்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து திகைத்து போனான். ஒவ்வொரு ரயிலிலும் அவ்வளவு கூட்டம். வண்டிக்குள் ஏறுவோரும் இறங்குவோரும் கிராமத்து திருவிழா கூட்டம் போல இருந்தது. இருவரும் பிறகு அருகில் உள்ள காஃபி கடைக்கு சென்று ஒரு காஃபி அருந்திவிட்டு பின் அருகில் உள்ள லாட்ஜில் ரூம் புக் செய்துவிட்டு தங்களுடைய உடைமைகளை வைத்துவிட்டு ஃப்ரெஷ் ஆகி முதலில் பட்டணம் சுற்றி பார்ப்போம் என்று கிளம்பினர். ரயில் நிலையம் அருகே லாட்ஜில் ஒரு ரூம் புக் செய்துவிட்டு தங்களுடைய உடைமைகளை வைத்துவிட்டு ஃப்ரெஷ் ஆகி பிறகு முதலில் பட்டணம் சுற்றி பார்ப்போம் என்று கிளம்பினர். கதிர், அப்பா, நாம் இங்கேயே சாப்பிட்டு விட்டு புறப்படலாம் என்றான். பிறகு இருவரும் ஹோட்டலுக்கு சென்று காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு டவுன் பஸ் ஏற புறப்பட்டனர். முதலில் ரயில்வே ஸ்டேஷனை ஒரு சுற்றி விட்டு மெல்ல மேலே பயணம் சென்றனர். பட்டணம் வெகு வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதாவது மக்கள் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருந்தனர். வாகனங்கள் எண்ணிக்கை கணக்கிட முடியவில்லை. கதிர், இதுதான் பட்டணம் என்பதா என்று தனக்குள் சொல்லி கொண்டான். வழிதோறும் பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள், பெரிய கல்வி நிறுவனங்கள், இப்படி மிக முக்கியமான அலுவலகங்கள் எல்லாம் பட்டணத்தில் தான் இருக்கும் போலும். மேலும் கண்கவர் துணிக்கடைகள், நகை கடைகள், ஹோட்டல்கள், இன்னும் பல. பட்டணத்தில் தான் இத்தனை வசதிகளும் இருக்கின்றன. இவை அனைத்தும் மக்களுக்கு தேவையாகத்தான் இருக்கிறது. அப்பா, இவ்வூரை சுற்றி பார்க்க 2 நாட்கள் போதாது போலும் என்றான் கதிர். ஆமாம், ஆனால் நமக்கு 2 நாட்கள் தானே உள்ளது. பிறகு நாம் வந்த வேலையை பார்ப்போம் என்றார் தந்தை. பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.